நம்ம சேனல்ல ஏற்கனவே கோட் படத்துக்கும் இந்தியன் 2 படத்துக்கும் ரோஸ்ட் வீடியோ போட்டு தோசை கல் சும்மா சூடா கனகனன்னு கொதிச்சிட்டு இருந்தப்போ கண்ண மூடி எடுத்து என்ன படத்துக்கடா ரோஸ்ட் வீடியோ போடலான்னு பாத்துட்டு இருந்தப்போ தானாகவே ஓடி வந்து கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு இருந்த படம் தான் இந்த கவுண்டம்பாளையம். Hey guys, welcome to காக்கா கூட்டம் தமிழ். நான் டிடி ப்ரோ. இந்த வீடியோல ஆரம்பத்திலே சொல்லிடுறோம், இது எந்த ஒரு ஜாதியையும் மதத்தையும் சமுதாயத்தையும் தனிப்பட்ட அமைப்பையும் தனி மனுஷங்களையும் புண்படுத்துற நோக்கத்துல எடுக்கப்பட்ட வீடியோ கிடையாதுங்க. இது முழுக்க முழுக்க கவுண்டம்பாளையம் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தியும் அந்த படத்துடைய கதை, திரைக்கதை, வசனம், அந்த படத்துல நடந்த சம்பவங்கள், அந்த படத்துல நடிச்ச நடிகர்களுடைய ரியாக்ஷன், இதை பத்தி எல்லாம் ஜாலியா பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான். அதையும் மீறி நாங்க பேசுனது ஏதாச்சும் உங்க மனசை புண்படுத்தி இருந்துச்சுனாக்கா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, மனப்பூர்வமா எங்களை மன்னிச்சிருங்க. இந்த வீடியோவை காரு பங்களான்னு ஏதாவது வசதியான வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வயசு பொண்ணுங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா தயவு செய்து இப்பவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே ஓடிருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் வயசு பொண்ணுங்களை காதல் வலையில வீழ்த்தக்கூடிய ரோமியோ வில்லன்கள் எல்லாம் வரப்போறாங்க. அவங்களை எல்லாம் பார்த்து நீங்க அவங்களோட அழகுல மயங்கி வீட்டை விட்டு ஓடிட்டீங்கன்னா அப்புறமா அது பெரிய பிரச்சனையா மாறிடும்ல. அதுக்காக வேண்டித்தான் ஃபர்ஸ்டே டிஸ்க்ளைமரா இப்பவே சொல்லிடுறோம். பணக்கார வீட்டு பொண்ணுங்க யாராச்சும் இந்த வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னாக்கா தயவு செய்து இப்பவே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு அப்படியே ஓடிடுங்க. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. ஐயா, நான் காமெடி பண்ணலங்க. உங்களை எல்லாம் வச்சு இந்த படத்தை இயக்குனாரு பாத்தீங்களா ரஞ்சித், அவரு தான் பயங்கரமான காமெடி இந்த படம் ஃபுல்லாவே பண்ணிருக்காரு. இன்னும் வீடியோ ஸ்கிப் பண்ணல நீங்க? ஓ, யாரா அந்த சாக்லேட் ஃபேஸ் ரோமியோ வில்லன்கள் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போவே நடந்துக்கிறீங்களா? ஒன்னு சொல்லிக்கிறேன், அவங்களோட அழகுல மயங்கி விழுந்துட்டீங்கன்னாக்கா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இந்த படத்தை எடுத்த ரஞ்சித் கிட்ட போய் யாரோ சொல்லிருப்பாங்க போல, தமிழ் சினிமாவில ஜாதியை வச்சு ஹிட் படமா எடுத்து கட்டுக்கட்டா நிறைய சம்பாதிச்சிட்டு இருக்காங்க, நாமளும் அதே மாதிரி சம்பாதிக்கணும்னு. உடனே ரஞ்சித்தும் நானும் எடுக்கிறேன்டா ஒரு ஹிட் படம்னு களத்துல குதிச்சு எடுத்த படம் தான் இந்த கவுண்டம்பாளையம். படத்தை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இது ஹிட் படம் இல்ல பிட்டு படம்னு. படத்தோட ஆரம்பகட்ட காட்சிகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நாம கவுண்டம்பாளையம் பாக்குறோமா இல்ல சக்கியா நடிச்ச அஞ்சரக்குள்ள வண்டி பாக்குறோமான்னு நமக்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு படத்துல எக்கச்சக்கமான டபுள் மீனிங் காட்சிகள் எல்லாம் வச்சு சினிமால சில இயக்குநர்கள் எல்லாம் இருக்காங்க. டபுள் மீனிங் டயலாக் எழுதுனாக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளவட்டங்களை எல்லாம் நாம கவர் பண்ணிக்கலாம்னு. உண்மையாலுமே டபுள் மீனிங் டயலாக்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? சின்ன குழந்தைங்க கேட்டானாக்கா அது ஒரு மீனிங்கா தான் புரியணும், வயசு பசங்க கேட்டா தானே அது டபுள் மீனிங்கா தெரியும். இதுதான் ஒரிஜினல் டபுள் மீனிங் உண்டான இலக்கணம். ஆனா பாருங்க, இந்த படத்தை எடுத்த ரஞ்சித் பாவம் முன்ன பின்ன டபுள் மீனிங் எழுதுறதுக்கு அனுபவம் இல்ல போல தெரியுது. டபுள் மீனிங் எழுதுவோம் நினைச்சிட்டு எல்லாமே டைரக்ட் மீனிங்கா எழுதி வச்சிருக்காங்க. பிடிக்குமா பருப்பு வடை பிடிக்குமா? வேலை செஞ்சு கையெல்லாம் ரேக தேஞ்சு போச்சா? இந்த பேர் என்ன? குழந்தைங்க. மலையாளத்துல என்ன மீனிங்? குஞ்சுங். எந்த பேரும் குஞ்சாக்கும். அப்படிங்களா? இவட ரெண்டு குஞ்சுண்டல்ல. டேய், இவட ரெண்டு குஞ்சு இருக்குடா. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. நாம குடும்பத்தோட டிவி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு டிவில ஜட்டி பாடி உள்பாவோட விளம்பரத்துல வயசு பொண்ணுங்க அப்படி இப்படின்னு ஓடுறத பார்த்த உடனே குடும்பத்தோட உட்காந்துருக்க நம்மள டர்ராயி ஐயோ ரிமோட் சேனல் மாத்திரான்னு சொல்லி டிவில 10 செகண்ட் வரக்கூடிய விளம்பரத்தையே குடும்பத்தோட உட்காந்து பாக்குறதுக்கு நம்ம எல்லாம் டர் ஆகும் போது இந்த படத்துல குடும்பத்தோட உட்காந்து பாக்குற மாதிரி பல காட்சிகள் வச்சிருக்காங்க பாருங்க. படத்துல சமையல் கான்ட்ராக்டரா வரக்கூடிய இமான் அண்ணாச்சியோட அண்டர்வேரையும் அவரோட வைஃபா வரக்கூடிய கேரளா சேச்சியோட பாடியையும் துவைச்சு புளிகிற மாதிரி ஒரு சீனு, அதை காய போடும் போது என்னெல்லாம் பேசுறாரு பாருங்க. சும்மா இருங்க, நான் டச் பண்ணாம எவன் டச் பண்ணுவான்? நான் புளியற புளியில சாயமே போயிருங்க. சும்மா இருங்க சேச்சி. என்ன நீ செய்யுது? இதெல்லாம் நீ பண்ண கூடாது. நான் மன மாறுவனுவா? சொல்லுங்க. இனிமேல் கசக்கிறது, அமுக்கிறது, புளியறது, அடிக்கிறது, துவைக்கிறது எல்லாமே நான் தானுங்க. இப்ப 2 பேர்த்தையும் இப்படி சேர்த்தோம். ஆஹா, அடியில போட்டத்தான் அன்றவயிறு நகராது. எப்படி இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பல்லுலா இல்ல. விடிய காலம் நம்ம ரஞ்சித் தூங்கிட்டு இருக்கும் போது அந்த சேச்சி விடிய காலம் வந்து கூப்பிடும், வா வா. சே, நான் சொல்லலைங்க, அந்த மாதிரி படத்துல அந்த மாதிரி சீன் இருக்கு. நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிறீங்க போல இருக்க. நீங்களே பாருங்க. சேச்சி, ராத்திரியானா உங்களுக்கு தூக்கமே வராது போல. எங்கீங்க சேச்சி? எப்ப பார்த்தாலும் அமுக்கு அமுக்குன்ட்டு டெய்லி அமுக்கி அமுக்கி 2 கை வலிக்குதுங்க. விடிய காலம் மாவு குலைக்கிறதுக்கு அந்த பொண்ணு கூப்பிடுதம்மா, இவருக்கு கையெல்லாம் வலிக்குதுங்கிறாரு. என்ன கொடுமடா இதெல்லாம்.
பாத்ரூம் எங்கன்னு கேட்டா இங்க கூட்டு இருக்க நீ நல்லா அமுக்குப்பா. நம்ம பிணையிலாங்களா? டேய் நம்ம என்னடா பிட்டு படம் பாத்துட்டு இருக்கோமா இல்ல குடும்ப படம் பாத்துட்டு இருக்கோமான்னு நமக்கே தலை சுத்துற அளவுக்கு எக்கச்சக்கமான அடல்ட்ஸ் காட்சிகளை போட்டு அள்ளி தெளிச்சிருக்காரு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அஞ்சாறு குள்ள வண்டி மாதிரி இருக்கு. படத்தோட ஆரம்ப சீன்ல சமையல் கான்ட்ராக்டரா வரக்கூடிய நம்ம இமான் அண்ணாச்சி ஐயோ 1/2 மணி நேரத்துல 1000 பேத்துக்கு சமைக்கணுமே, வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க பாதியிலே ஓடிட்டானு, எனக்கு வேலை சமைக்க தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்னு ஒரே பதட்டமா இருப்பாரு. அப்போ வேலை கேட்டு வருவாரு நம்ம ஹீரோ. அதுதான் அவருக்கு இன்ட்ரோ சீனு. அந்த சீன்ல பாத்தீங்கன்னாக்கா அப்படியே ஒரு டோர் திறக்கும் போது அப்படியே கும்பிட்டு நிப்பாரு பாருங்க. அந்த சீன்ல நம்ம இமான் அண்ணாச்சி மரியாதையாத்தான் கூப்பிடுவாரு, தம்பி வாங்க. இல்லீங்கண்ணா, வாடான்னு சொன்னாதான் வருவானுங்க. மரியாதையா ஒரு மனுஷன் கூப்பிட்டானாக்கா வரமாட்டாராமா, வாடான்னு கூப்பிட்டாதான் வருவாராமா. யோ நல்லா தானே இவ்வளவு நேரம் இருந்த, வந்த உடனே அவரு 1000 பேத்துக்கு நான் சமைக்கிறேன் பாருங்கன்னு ஆரம்பிப்பாரு பாருங்க. பார்க்க முடியாதுங்க. சமைக்கிற அவரே அத கண்ணை தோந்து பார்க்காம கண்ணை கட்டி தான் பாத்துட்டு இருப்பாரு. என்னங்கண்ணா சத்தம்? தண்ணி. ஓ, தண்ணி ஊத்தனதான் வேணுங்களா? என்னது? என்னங்கண்ணா? உப்பு உப்பு. ஓ, உப்பு. ஆமாண்டா. ஓ, சரி சரி போட்டேன். அப்பாடா. இப்படி ஒரு கன்றாவியான சமையலை சமைச்சதுக்கு அப்புறமா அதை சாப்பிட்டோம்னால ஏதோ கோயம்புத்தூர் ஜிஹெச்ல எமர்ஜென்சி வார்டில் இருப்பானுங்கன்னு அடுத்த சீன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தானாக்கா சாப்பாடு சூப்பர்ண்ணா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்டா இருந்துச்சுண்ணா, வேற லெவல். இதுல ஹைலைட்டா என்னன்னு கேட்டானாக்கா அந்த காலேஜோட பிரின்சிபாலே பார்த்துட்டு இப்ப சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு என்ன பேரு? உப்பு மிளகாச்சோர். டேய் இதெல்லாம் உண்மையாலுமே லாஜிக்கோட வைக்கிறீங்களா இல்ல காமெடிங்கிற பேர்ல எங்களை கடுப்பாக்குறீங்களா? செத்தப்பா மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். ஹீரோயின் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கோடீஸ்வர வீட்டு பொண்ணா வர்றாங்க. அவங்க அப்பா பார்த்தானாக்கா வெளிநாடுகளுக்காக துணி எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு பிரம்மாண்டமான ஃபேக்டரி எல்லாம் வச்சிருக்காராமா. அவரு பார்த்தானாக்கா நம்ம கேண்டீன்ல வெங்காயம் உழிச்சிட்டு இருக்கிற ரஞ்சித்தை அப்படியே கண்களாலேயே வளைய விரிச்சு வீழ்த்தி ரஞ்சித்துக்கும் அவருக்கும் பயங்கரமான லவ்வுங்க. கோணிய வச்சுட்டாங்கடா. அது ஐயோ ஐயோ வெக்கமா வருதுங்க உங்களை பாக்குறதுக்கு. ஹீரோயினோட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒரு சீன்ல பாருங்க, ஹீரோயின் அப்படியே என்னமோ ஒரு டிராயிங் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ரஞ்சித் டீ பைலர் கொண்டுட்டு கிளாஸ் ரூம்ல போயிட்டு அப்படியே வைப்பாரு. அந்த சீனை என் வாயால சொல்லல, நீங்களே பாருங்க. எப்படி பார்க்காம பண்ணிட்டு அட மாரியாத்தா, யோ பல்பானந்தா அங்க பாரியா. ஐயோ சும்மா என் ஐடியாவை பாருங்க பாருங்க, கைய வச்சு கர கர கரன்னு அடிச்சா. சரி சாரிங்கோ. ஏய் திருப்பிடி. என்ன டூயிங்? யாரும் பாத்திர கூடாதுன்னு நல்லா வரைஞ்ச போட்டோவை திருப்பி வச்சிருக்குதுங்க. அம்மனி போட்டோவை திருப்பி காட்டுங்க. பிக்காசாவின் ஓவியம் ஒன்று, மெட்ரோவானின் சிம்பொனி ஒன்று, பெண்ணாய் மாறியதோ. எல்லாருமே மாங்கனி மாதிரி டிஃபரெண்டா கான்செப்ட் யோசிச்சு இந்த மாதிரி பண்ணணும். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. படத்தோட மெயின் கான்செப்டே நாடக காதல் தான். நாடக காதலுக்கு எதிராக நான் பல புரட்சிகளை பண்ண போறேங்கிற பேர்ல படத்தை எடுத்து வச்சிருக்கிற இந்த ரஞ்சித் என்ன பண்ணுவாரு தெரியுமா? அந்த கதாநாயகியோட படிக்கிற இடத்துல அப்பப்ப போய் கிஸ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ரொமான்ஸ் லுக் விட்டு லவ் மூட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அந்த கதாநாயகி மிட் நைட்ல அவங்க வீட்டு பெட்ரூமுக்கு வேற கூப்பிடும். அங்கேயும் செவரிட்டி போய் உள்ள போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே பார்க்க கூடாததெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த ஆள் பண்ற அன்சைட்டிங் இருக்கு பாத்தீங்களா? இவருதான் சமுதாயத்தை காக்கக்கூடிய நாடக காதலை எதிர்த்து படம் எடுத்து போயிருக்காரு. படத்தோட கிளைமாக்ஸ்ல காமெடியா ஒரு டயலாக் சொல்லுவாரு, ஏண்டா உங்களுக்கு எல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணுகளை தான் காதலிக்கிறதுக்கு பிடிக்குமா? உங்களுக்கெல்லாம் ஏழை பொண்ணை பார்த்தா காதல் வராதா? ஏழை வீட்டு பொண்ணுகளை பிடிக்காதான்னு. இவரே பாத்தீங்கன்னா காலேஜ் கேண்டீன்ல வெங்காயம் உடிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஈவினிங் டைம்ல டிவிஎஸ் 50ல டீயும் பிஸ்கட் ஊத்துக்கிட்டு இருப்பாரு. இவரு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பிள்ளைய ரூட் விட்டு அவர் வீட்டு பெட்ரூமுக்குள்ள போய் மிட் நைட்ல என்கிட்ட உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? உங்ககிட்ட நைட்டோட நைட்டா அந்த பொண்ணை கூட்டிட்டு நாம ஓடி போய் கல்யாணம் கழிக்கலாங்கிற பேர்ல எஸ்கேப் ஆயிடுவாரு. நைட்டோட நைட்டா ரஞ்சித் கூட்டிட்டு எஸ்கேப் ஆன அந்த ஹீரோயின் சொல்லும், குழந்தை நான் ஒன்னும் லவ் பண்ணல குழந்தை, வேற ஒருத்தனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் பேர சொன்னானாக்கா எங்க வீட்டுல அவனை வெட்டி போட்டுருவாங்க, அதனால தான் உன் பேரை எழுதி வச்சுட்டு ஓடி வந்துட்டேன்னு ரொம்ப அப்பாவியா சொல்லும். என் குழந்தை நான் தப்பு பண்ணிட்டேன்னா? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். அடே இதுதான்டா நாடக காதலு. உன்னை லவ் பண்றேங்கிற பேர்ல உன் பேரை எழுதி வச்சுட்டு உன்னை மாட்ட வச்சுட்டு கதாநாயகி என்ன பண்ணிருக்கா, உன்னை கூட்டிட்டு வெளியே வந்து எஸ்கேப் ஆகி வேற ஒருத்தன் கூட ஓட பாக்குறா. இதுதான்டா நாடக காதல்.
அதை விட்டுட்டு கிளைமாக்ஸ்ல நாடக காதலுக்கு எதிரான வசனம் பேசுறீங்க பேர்ல பல கன்றாவிகளை எல்லாம் பேசுறாரு பாருங்க. ஐயோ, நீதான் குழந்தை, அந்த காதலன் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு ரொம்ப ஃபீலிங்கா உருகும். உடனே நம்ம ரஞ்சித்தும் அடடா மாப்பிள்ளான்னு சொல்லி இவங்க கூட கிளம்பி வந்தாக்க நம்மளையே மாமா வேலை பார்க்க சொல்றாங்கன்னு ரொம்பவே ஃபீலிங் ஆயிடுவாரு. கடைசியில மாமா வேலை பார்க்கறதுக்கும் ஒத்துக்குவாரு. அப்ப அந்த பொண்ணு கிட்ட கேட்பாரு, ஏமா எப்படிமா அந்த பையன் உனக்கு பழக்கம், எப்ப இருந்தமா அந்த பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சான்னு நம்ம குழந்தை கேட்பாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லும், பெங்களூர்ல நான் படிக்கும் போது அவர்கிட்ட டான்ஸ் கிளாஸ் போனேன், அதனால அப்படியே லவ் ஆயிடுச்சுன்னு. நானும் கூட ஓ பயங்கரமான ஒரு டான்சர் தான் அந்த பையன், அவனோட டான்ஸ்ல தான் அந்த பொண்ணு மயங்கி இருக்குன்னு நினைச்சப்போ ஒரு பெரிய ஹவுசிங் யூனிட்ல மேல டான்ஸ் கிளாஸ் வச்சிருப்பாங்க. ரஞ்சித் அந்த அட்ரஸ் தேடி போவாரு. அப்போ அந்த பையன் டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இந்த டான்ஸை பார்த்து தான் அந்த பணக்கார வீட்டு பொண்ணு அப்படியே மயங்கிருச்சாமா. அந்த டான்ஸ் பாக்குறீங்களா? ஏண்டா டேய், இதெல்லாம் ஒரு சீனு வச்சு இத பணக்கார வீட்டு பொண்ணுங்க இப்படி டான்ஸ்ல மயங்குறாங்கன்னு வைக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த பசங்களை நீங்க கேவலப்படுத்துறதா நினைச்சு உங்க வீட்டு பொண்ணுகளை தாண்டா கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. ஏன்டா அவங்க மூளையெல்லாம் இப்படி வேலை செய்யுது? வில்லன் குரூப்புக்கு ஹெட்டா ஒருத்தரை காட்டுவாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரிஜினலாவே பயங்கரமான ஒரு தீவிரவாத கூட்டத்தை இன்னைக்கு 2K கிட்ஸ்க்கு பார்த்தா கூட அவனு கூட போய் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு காலம் கெட்டு கிடக்கு பாருங்க. என்னமோ ஒரு கட்சியோட பேரை மாத்தி வச்சுட்டு அவங்களை கேவலப்படுத்துறேங்கிற பேர்ல இவனுக்கு ஒரு சீனை வச்சிருப்பானுங்க பாருங்க. ஓசி இல்லைங்கண்ணா, ஒற்றுமை சிப்பாய்கள் கட்சி மாநில தலைவர் இரும்புச்சங்கலி பேசுறேங்கண்ணா. வெல்லட்டும் 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 வெல்லட்டும், காதல் புரட்சி வெல்லட்டும், காதல் புரட்சி. இந்த மாதிரி ஒருத்த அடி வாங்கின போறா நம்ம கட்சி எங்கேயோ போயிருப்பா. காதலின் போர் வீரனே. என்ன கொடுமை சரணம். படத்தோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லொல்லு சபா மாதிரி இருக்கு. அதாவது லொல்லு சபால பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வில்லனை காட்டுவாங்க. அவங்க தான் பயங்கரமான வில்லனா ஃபீல் பண்ணி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு பார்க்கும்போது எவ்வளவு காமெடியா இருக்கும். ஏண்டா நீங்களா உண்மையாலுமே தமிழ்நாட்டுல தான் வாழ்றீங்களா? தமிழ்ல வர சினிமாக்களை எல்லாம் பாக்குறீங்களா? இந்த வில்லன் குரூப்பை பார்த்தானாக்கா எவனுக்காச்சும் டெரரா தோணுதா? ஃபுல் காமெடியா இருக்காங்க பாருங்க. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினோட மாமாவா ஒருத்தர் வருவாரு. அவரை வில்லத்தனத்தை மக்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு சீனை வச்சிருப்பாங்க பாருங்க. ஒரு கோழியும் ஒரு சாதா கோழியும் பக்கம் பக்கமா அது பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து இருக்குங்க. 4-5 பேர் டேய் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் கழிச்சானாக்கா என்னடா தப்பு அப்படி இப்படின்னு தேவையில்லாம கூட்டமா வந்து குழப்பம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவங்களை இவர் அப்படியே கண் பார்வையிலே பயமுறுத்துறாராமா. இவர் வந்து ஜாதி மறுப்பு திருமணத்துக்கு எதிரான ஆளுன்னு அந்த சீன்லயே காட்டுறோங்கிற பேர்ல அமைதியா உட்கார்ந்து இருக்கிற 2 கோழியை பிடிச்ச ஒரு கோழியோட கடத்தை அப்படி நறுக்குன்னு திருப்பு வர பாருங்க. அநியாயத்துக்கு செத்து போகுங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு வசனம் பேசுவார் பாருங்க. அதுதான் ஹைலைட்டே. நாட்டுக்கோழி கூட போண்டா கோழி சேர்ந்துச்சுன்னா பிறக்கிற முட்டைக்கு என்னடா பேர் வைக்கிறது? முட்டைன்னு தாண்டா பேர் வைப்பாங்க. அட கூமுட்டைகளா, கோழி முட்டை போட்டானாக்கா அதுக்கு என்னடா பேர் வைப்பாங்கன்னு வில்லன் கேக்குறான் பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய கூமுட்டையா இருக்கான் பாருங்க. அந்த 2 கோழியும் சேர்ந்தானாக்கா முதல்ல முட்டையே போடாதா. இந்த மாதிரி படத்துல காமெடி இல்லாத குறைய நல்லாவே தீர்த்து வச்சிருக்காங்க. படத்தோட மெயின் அஜெண்டாவே நாடக காதல் தான். படத்துல வில்லனா ஒரு குரூப்பை காட்டுவாங்க. இவங்களோட வேலை என்னன்னு கேட்டா பணக்கார வீட்டு பெண்களை எல்லாம் நாடக காதல் பண்ணி அவங்க கிட்ட பணம் புரிக்கிறது தான். பணக்கார வீட்டு பெண்கள் எவ்வளவு ஃபிகரா அழகா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஏமாத்துற அளவுக்கு இவங்களை எவ்வளவு சாக்லேட் பாயா கட்டிருக்கணும். நல்ல யூத்தா ஸ்டைலா அஜித், விஜய், அரவிந்த் சாமி, அப்பாஸ், ஹரிஷ் கல்யாண், சூர்யா மாதிரி அந்த மாதிரி அழகான பசங்களை எல்லாம் போட்டுருந்தானாக்கா ஓஹோ இந்த பசங்க எல்லாம் பார்த்தா உண்மையாமே கெத்தா இருக்கானுடோய், இவனுக்கு பெரிய வீட்டு பொண்ணுங்க எல்லாம் கட் பண்ணிடுவாங்கடோன்னு பாக்குறவங்க கன்வின்ஸ் ஆகணும்ல. அந்த சீனை பார்க்கும்போது அந்த சீன்ல நடிக்கிறவங்களோட மூஞ்சி எல்லாம் பார்த்தா அந்த கேரக்டர் அவங்க எப்படி வடிவமைச்சிருக்காங்கன்னு பார்த்தா உங்களால ஒரு பொம்பளை பிள்ளை பிடிக்க முடியாதா? டேய் இந்த மூஞ்சிகள் எல்லாம் பார்த்து பணக்கார வீட்டு ரிச் பிகர்கள் எல்லாம் ஏமாறுதாமா. ஐயோ தனிப்பட்ட முறையில நம்ம பாடி சேவிங் பண்ணலங்க. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பார்த்துதான் பணக்கார வீட்டு பொண்ணுகள் எல்லாம் இவனுக்கு பின்னாடி ஓடுதுங்களாமா. சொத்து சுகம் வேண்டாம், அப்பா அம்மா வேண்டான்னு இவங்களை கேவலப்படுத்துறதா நினைச்சு உங்க வீட்டு பெண்களை தாண்டா கேவலப்படுத்தி வச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஏமாத்துற குரூப் எங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீடுகளை எல்லாம் ஒரு சீன்ல காட்டுவாங்க. அவங்க வசிக்கக்கூடிய ஏரியாவை எல்லாம் காட்டுவாங்க. அப்படியே குப்பை மேடா பண்ணிகள் எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குமாமா. எந்த அளவுக்கு வக்கரம் பாருங்க இந்த ஆளோட மனசுல. அது மட்டும் இல்ல தோழர் வாங்க சகோ பொலிட்டிக்கலா இந்த மாதிரி டயலாக் எல்லாம் யார் பேசுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இவங்களை எல்லாம் அசிங்கப்படுத்துறாராமா. இந்த படத்துல அப்பா சென்டிமெண்ட் வைக்கிறாங்கிற பேர்ல ஒரு சீன் வச்சிருப்பாங்க பாருங்க. ஐயோ கிரிஞ்சுனா கிரிஞ்சு, அப்படி ஒரு கிரிஞ்சு. கோயம்புத்தூர் ஸ்லாங்ல ஒருத்தர் பேசுறாருங்கிறதுனால அவர் கூட்டிட்டு வந்து நடிக்க வச்சிருக்காங்க. அவர் கொடுத்த காசுக்கு மேல பல மடங்கு நடிச்சிட்டாரு போல இருக்கு. சென்டிமெண்டான அந்த சீன்ல சிரிப்போ சிரிப்பு, செம சிரிப்பு. தங்கத்துக்கு நல்ல தங்க நிறத்துல 5 வருஷம் செருப்பு காட்டுறியா? பேர் பிள்ளை எம்டாச்சு தங்கா 2750 ஐயா.
இந்த செருப்பு எடுத்து கழிச்சிட்டா இந்த செருப்புக்கு சரியா இருக்குமான்னு பாருங்கன்னு. நம்ம பாப்பாவை என்னோட தங்கச்சியா நினைச்சுக்கிறேன். நான் இன்னைக்குதான் முதல் மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன். என் தங்கச்சிக்கு நான் ஒரு gift கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன்ப்பா. சாமி, நீ என்னை அப்பான்னு சொல்லிட்ட. உலகத்துல இதை விட பெரிய பரிசு நான் கிடைக்குமா? அப்ப கொடுக்கறனல்ல, இந்த பணத்தை வாங்கிக்காயா. இந்த படத்துல நம்ம டைரக்டர் ரஞ்சித் ஸ்கிரிப்ட்ல ஒரு மேஜிக் பண்ணிருக்காரு. படத்துல நாம பார்த்து அப்படியே சென்டிமெண்டா ஃபீல் ஆகணும்னு இவர் வச்ச சீன் எல்லாம் பார்த்தானாக்கா தியேட்டரே கட்ட போட்டு சிரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மரண காமெடியா இருக்கு. அவரு சென்டிமெண்ட் வச்ச சீன் எல்லாம் தியேட்டர் விழுந்து சிரிக்குது. அவனுக்கு கொடூரமான வில்லனா காட்டவனு பார்த்தா எல்லாமே சொல்லி எந்த சந்தோஷமா சிரிக்கிறானுங்க. படத்தோட கிளைமாக்ஸ்ல நம்ம ரஞ்சி பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசுவாரு. செம பஞ்ச் டைலாக். ஒவ்வொன்னா பாக்குவாங்க. இது நான் பிறந்த மண்ணு. மண்ணுக்கு ஒண்ணு நான் உசுர கொடுப்பேன். இந்த மண்ணுல பிறந்த பொண்ணுக்கு ஒண்ணுன்னா உங்க உசுரை எடுப்பா. சிவடிச்சா உழுக்க, இந்த சிங்க அடிச்சா படுக்கணும். இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் நான் எவன்டா? பயங்கரமான டைலாக். தியேட்டர் சும்மா அதிர்ந்து பாருங்க. இந்த டைலாக் கேட்ட உடனே எனக்கு ஒரு டைலாக் பேசணும்னு ஆசை வந்துருச்சுங்க. டைலாக் பேசி முடிஞ்ச அவன் திட்டிடாதீங்க. இந்த வீடியோவுக்கு லைக் போடாம போறவன் எவன்டா? அவனுக்கு நான் எவன்டா? பேயில போவான் மூஞ்சி மோரையும் முதல்ல ஒரு படம் எடுக்கிறது எப்படி கத்துக்கிட்டு வாங்கய்யா. இன்னைக்கு தமிழ் சினிமாவில பிலிம் ஆர்ட் கத்துக்கிட்டு எவ்வளவு படங்கள் எடுக்கிறாங்க. பரியேறும் பெருமாள் படத்தை பார்த்தா ஜாதி வெறி பிடிச்சவனே அந்த படத்தை பார்க்கும்போது கன்வின்ஸ் ஆயிடுவான், அடடா நம்ம பண்றது தப்போன்ட்டு. அதுக்கப்புறமா வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவன் மண்டையில ஏற்கனவே ஏறி ஊறி போயிருக்கக்கூடிய ஜாதி வெறி மறுபடியும் வேலை செஞ்சு அவன் பழையபடி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவான். ஆனாலும் அந்த படம் பார்க்கும்போது அவன் கன்வின்ஸ் ஆகிறான். பாத்தீங்களா, அதுதாங்க பிலிம் ஆர்ட். நம்ம ஜென்டில்மேன் எடுத்த சங்கர் பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே ஓசி பிரிவுக்கு பார்த்தானாக்கா ஒரு மார்க் கம்மினால சீட்டு கிடைக்கலங்கிற மாதிரி ஒரு பிட்டை வச்சு அன்னைக்கு ஸ்கிரீன் பிளே அமைச்சு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படம் எல்லாம் பார்க்கும்போது நமக்கும் கூட ஐயோ என்னடா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கவே பரிதாபமா இருக்கும். ஆனா நம்ம எல்லாம் வளர்ந்து பெரியவனாயி அரசியல் புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சோசியல் ஜஸ்டிஸ்னா என்ன, ரிசர்வேஷன்னா என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடே சங்கர் எப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துன மாதிரி நாசூக்கா ஒரு சீனை வச்சிருக்காருன்னு இப்ப நம்ம விமர்சனம் பண்றோம். பாத்தீங்களா, அந்த மாதிரி பிலிம் ஆர்ட் கத்துக்கிட்டா தான் மக்கள் கிட்ட பிரச்சாரம் பண்ண முடியும். நாடக காதல்னு எடுத்து வச்சிருக்காங்க. டிடியில போடுற நாடகத்தை விட மோசமான வீடியோவா இருக்கு இந்த படம். ஆனா ஒரு விஷயத்துக்கு இந்த படத்தை எடுத்த டீமுக்கு நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு ரோஸ்ட் வீடியோ போடுறது எப்படி அப்படின்னு கத்துக்கிறதுக்காக வேண்டிய ஒரு படத்தை கோடிக்கணக்கில் செலவு பண்ணி எடுத்து கொடுத்து யூடியூபர்களுக்கெல்லாம் ஒரு பிராக்டிகல் வீடியோவா கொடுத்திருக்காரு பாருங்க நம்ம ரஞ்சித். அதுக்காக வேண்டிய அவருக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைமா வர்றீங்கன்னாக்கா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. மீண்டும் வேறு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டிடி ப்ரோ. மகிழ்ச்சி பரவட்டும். கவுண்டம்பாளையம் ஒரு படம் இருக்கு, ரோஸ்ட் போடுறதுக்கு சூப்பர் வீடியோ, மறக்காம பாருங்க. நண்பர்கள் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. சரி இந்த வீடியோவுக்கு நமக்கு ரோஸ்ட் போடணுமேட்டு விடிய தூங்காம இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தேன். இந்த வீடியோவுக்கு நாம ரோஸ்ட் போடுறதுக்கு முன்னாடியே நம்மள இந்த வீடியோ ரோஸ்ட் போட்டுருச்சு. அதோட விளைவு தான் இது. தலை வலிக்குதே.